இன்றைய மன்னா சனிக்கிழமை. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22:14. ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காரியம் என்னவாய் முடியும், அல்லது இந்த கடன் பிரச்சனை என்னவா முடியும், நான் எப்படி திருப்பி செலுத்த போகிறேன் என்று தெரியவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் என் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே செல்ல குமாரனை பலியிடும் பொழுது அந்த மகன் பரிதாபமாய் கேட்கிறான், அப்பா, விறகு எல்லாம் இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கேப்பா என்று கேட்ட பொழுது ஆபிரகாம், அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பாராட்டப்பட்ட அந்த மனிதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரால் செயல்பட முடியாத சூழ்நிலை என்று ஒன்று இருக்கவே இருக்காது, அது கிடையவே கிடையாது. ஆம், அவர் சர்வ வல்லமை நிறைந்தவர், அவர் சர்வ மகிமை நிறைந்தவர். அவர் செய்வதை யாராலும் தடை பண்ணவே முடியாது. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து இந்த வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் படைத்த தெய்வம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க அவருக்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசியுங்கள். ஆம், நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியம், பயந்து கொண்டிருக்கிற காரியம் சமாதானமாய் முடிய போகிறது. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நாம் ஒரு நிமிடம் செபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறீங்கள் பரம தகப்பனே, இன்றைய நாளில கூட எங்களை நோக்கி வந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற சுவாமி. நான் கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற காரியம் சமாதானமாய் முடிய போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் அன்று சொன்னதை போல நாங்க பயந்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, ஆமீன், எல்லா எங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளிலும் நீங்க கிரியை செய்ய போறீங்க. நீங்க பரலோகத்துல அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகளை எங்களுக்கு அனுப்பி எல்லாம் சமாதானமாய் முடிய பண்ண போறீங்க. நாங்க பயந்த காரியம் ஒருபோது எங்களுக்கு நேரிடாது. எங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழ போகிறது. இந்த வார்த்தைகளுக்காய் ஒரு விசை கூட நாங்கள் நன்றி தெரிவித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.